மாநிலமானாலும் ஆந்திராவானாலும் அனைத்து பகுதிகளிலும் இந்த அமைப்பு நிறுவப்பட்டிருக்கிறது. அங்கே எனக்கு முன்னாலே பேசுகிற நேரத்தில் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிக அழகாக, நான் பல்டாக்டர் நினைக்கிறவர் இல்லையா, சைல்டு, ஆக அவருடைய கருத்து அலைபேசியை பற்றிய, இந்த அலைபேசியினுடைய பயன்பாடை இந்த பெற்றோர்கள் நீங்கள் தான் அதை கவனிக்க வேண்டும். தயவு செய்து அந்த அலைபேசியினுடைய பயன்பாடை பொறுத்த மட்டும் நீங்கள் குறைந்த நேரம் அவர்களுக்கு தாருங்கள். அது இல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் பொதுவாக எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இன்றைக்கு பாடங்களை எடுப்பது அலைபேசி மூலமாகத்தான். உங்களுக்கும் செய்தி பகிர்வது அலைபேசி மூலமாகத்தான். ஆக அந்த அலைபேசியினுடைய பயன்பாட்டினை குறிப்பிட்ட அளவு பயன்படுத்துவதற்காக உங்களுடைய குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். அந்த அலைபேசியினுடைய பயன்பாட்டை தடுப்பதற்காக பயன்படுகின்ற ஒரு அற்புதமான விளையாட்டு தான் சிலம்பம். இந்த சிலம்பத்தினாலே அந்த குழந்தைகளுக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கும், நோய் நொடியற்ற வாழ்க்கை கிடைக்கும், அதே நேரத்தில் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் பின்பற்றி இன்றைக்கு அவர்களுக்கு நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் முழு கவனத்தை செலுத்தி அவர்களுக்கு இந்த விளையாட்டினை கற்றுக் கொடுப்பதற்காக திரு செல்லாராம் போன்ற பயிற்சியாளர்களிடத்தில் நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். உண்மையிலே பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. நான் கூட இதை விரிவாக எடுத்து சென்று இன்றைக்கு 10ஆம் வகுப்பு தேறி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக பட்டய படிப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த வருகிற ஜூலை மாதம் இறுதியிலே அவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். ஒரு பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஒரு சிலம்பம் விளையாட்டிற்கு ஒரு பட்டய படிப்பு துவக்கப்பட்டிருக்கிறது. அது முறையான பாடத்திட்டங்களோடு துவக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் மட்டும்தான் முழு காரணமாக இருக்கிறது. நிறைய பல்கலைக்கழகங்கள் இதை நடத்தி பார்த்தார்கள், அவர்களால் முடியவில்லை. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலேயே நடத்தினார்கள், செயலற்ற முறையிலே இருந்து கொண்டிருக்கிறது. விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை மூடு விழா வகையில் நடத்திவிட்டார்கள். ஆக பல்கலைக்கழகங்களிலே இந்த சிலம்பத்தினுடைய பாடத்திட்டங்களை முறையாக வகுத்து இன்றைக்கு உலக சிலம்ப சங்கத்தின் சார்பாக தான் மிக சிறப்பான முறையிலே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்திலே தந்து, இதனுடைய எதிர்காலம் சிலம்பம் விளையாட்டினை முழுமையாக தேசிய அளவிலே மட்டுமல்ல உலக அளவிலே எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும், இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளெல்லாம், துபாய் போன்ற நாடுகளெல்லாம் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய அமைப்பை நிறுவி இருக்கிறோம். அதன் மூலமாக சர்வதேச அளவிலே மிக பெரிய போட்டிகளை நடத்தப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை நிச்சயமாக ஏதாவது ஒரு நாட்டிலே நடத்துவோம். அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவிலே நான் ஏற்கனவே சென்று நம்முடைய சிலம்பக்கொடியை ஏற்றியது மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அந்த அமைச்சர் பெருமகனார் அவர்கள் என்னுடைய முன்னிலையிலேயே உரையாடும் பொழுது இந்த சிலம்பக்கலை இணையை போற்றி வரவேற்று பாராட்டுகின்ற விதத்தில் அவருடைய உரை இருந்தது. அதே நேரத்தில் நான் அவரிடத்தில் வேண்டுகோளை வைத்து இலங்கையிலே இன்றைக்கு இந்த சிலம்பத்தினுடைய பட்டய படிப்பு துவங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஜாஃப்னாவிலே அது முதல் முறையாக துவங்குவது விரைவிலே துவங்க இருக்கிறேன். ஜாஃப்னாவிலே ஒரு சர்வதேச போட்டி நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு உலகம் பூரா இந்த சிலம்பத்தினுடைய போட்டியினை நடத்துகிறோம் என்று சொன்னால் அது உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் தான் முறையாக நடத்துகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். பல்வேறு பயிற்சியாளர்கள் உங்களிடத்திலே தேவையற்ற முறையிலே பணத்தை வசூல் செய்து அவர்கள் அதை தவறான முறையிலே செலவு செய்து பயன்பாட்டிற்கு முறையிலே இல்லாமல் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய அமைப்பை பொறுத்தமட்டில் செல்லாராம் கதிரவனை போன்றவர்கள் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பயிற்சியாளர்களும்
திறமையாக உங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்கள். உங்கள் குழந்தைகளை ஒழுக்கமான முறையிலே எடுத்துச் செல்லுகின்ற ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் முழு ஆதரவை தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு இங்கே வழங்கிய செல்லாராம் கதிரவன் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இருக்கக்கூடிய துணைவியார் அவர்களுக்கும் அருமை சகோதரியார்கள் அவர்களுக்கும் எனது நன்றியினை மீண்டும் ஒருமுறை காணிக்கையாக்கி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.